அதாவது நம்ம தலைவர் வந்து போயிட்டார், நாகப்பட்டினம் போயிட்டாரு பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு. ஒரு 2 மணி நேரம், அதாவது அவர் பேசுறதுக்கு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு இமேஜ் ஒன்று வருது. அதாவது யாருமே இல்லை, இங்கே ஆள் இல்லாதனால விஜய் அவர்கள் இங்கே பேச போகிறது கிடையாது, இந்த இடம் ரத்து அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா அந்த போஸ்ட்டை பார்த்தோன்னா அது ஃபுல்லாக திமுகவோட பேஜ், அவங்கள பற்றி தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க, இதில் போடுறாங்க. சரி ஓகே, நம்ம மீட்டிங் தான் நடக்கல, வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி லைவ் வந்துச்சு. லைவில் பார்க்க ஆரம்பித்தோம், ஜெகஜோதியாக இருந்தாங்க. ஸோ கூட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா அளவு கடந்த கூட்டம். அதாவது நாகைப்பட்டினம் டு திருவாரூர் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு க்ரௌட் இருந்தது. நிறைய லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட சிலை, முருகனோட வேலு, அப்புறம் தாம்பூலத்தட்டில் பார்த்தீங்கன்னா பழங்கள்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவரை வரவேற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரெயினில் மாலை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. விஜய் அங்கே பேசி முடிச்சு போன அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் வருது. அதாவது முப்பரம் விழாக்கு நம்ம ஒரு இமேஜ் ஒன்று போட்டிருந்தோம், எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க, அந்த வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஏஐல ஜெனரேட் பண்ணது, கீழே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபோட்டோ. அதாவது அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா லைவில் தெரிஞ்சிருச்சு, முதலமைச்சர் வரும்போது பின்னாடி காலியாக இருக்கிறது லைவில் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உஷாராக கீழேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் கீழேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பசங்க அதை எடுத்து ட்ரெண்ட் பண்ண உடனே ஏஐல அவங்க ஃபுல் பண்ணிட்டாங்க. அந்த இமேஜ் எடுத்துகிட்டு ஏஐல நிறைய க்ரௌடு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி அந்த ஃபோட்டோவை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம பசங்க காலியானதையும் ஒரிஜினலையும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்ன்றதை வெளியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். காண்டாயிட்டானுங்க, நிஜமாலே காண்டாயிட்டாங்க. நம்ம அண்ணா வந்து பேசி போன அப்புறம் அதே மாதிரி ஒரு இமேஜ், அதாவது நம்மளதுல க்ரௌட் அதிகமாக இருந்தது, லைவ் ட்ரோன் ஷாட்லாம் நம்ம ஃபுல்லாக வச்சுருந்தோம். ஸோ க்ரௌட் அதிகமாக இருந்தது. இவங்க போட்ட இமேஜ் எப்படி இருந்ததுன்னா, நான் டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்க, நம்ம பஸ்ஸு நிற்கிது, சுற்றி ஆளே இல்லாத மாதிரி ஒரு இமேஜ். இது தாண்டா ரியாலிட்டி. போன வாரம் திருச்சியில் கூட்டம் வருது, இந்த வாரம் நாகைப்பட்டினத்தில் உங்களை யாருமே மதிக்கலன்னு சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. டேய் எங்ககிட்ட வச்சுக்கலாமாடா, டேய் இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு எல்லாருக்குமே காசை குத்து வீடியோ போட்டு 30 விழா பெரிய கிராண்ட் சக்ஸஸ்ஸு, 1.5 லட்சம் சேர் போட்டேன், 1 லட்சம் பேர் வெளியே நின்னாங்கன்னு கதை விடுற உங்களுக்கே இவ்வளோ இருந்தால், அண்ணா சொல்கிற மாதிரி சொந்த உழைப்பில் நாங்கள் வந்து எங்களோட ஒரு நாள் வேலையை விட்டுட்டு எங்கள் அண்ணனுக்காக அங்கே வந்து நின்று, ஸோ டிவிக்கேன்னு சொல்லி கோஷம் எழுப்பி அவர் சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லி அந்த இடத்தையே ஒரு திருவிழா கோலமாக மாத்திர எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்.